வாக்கு எண்ணிக்கைக்கு வரும் முகவர்கள் அவங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் பார்த்து நாங்கள் முடிவு பண்ணுவோம்னா அப்படின்னு ஆர்பி ஆக்ட் 51 இந்திய பிரதிநிதித்துவ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் அப்படி ஒரு ப்ரொவிஷனே இல்லை என்பதை அதிமுக தரப்பில் சொல்லிட்டோம். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வேண்டியவங்களை அலோவ் பண்ணிட்டு எதிர்கட்சியினர்ல யாரையாவது முகவரா வரக்கூடாதுன்னு தடுக்க வாய்ப்பு உள்ளது என்பதனால் அந்த அவ்வாறு கடைபிடிக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய முகவர்களுடைய பட்டியலை கொடுத்துட்டோம். இன்னைக்கு 5 மணியோட முடிஞ்சு போச்சு. அந்த பட்டியலை கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு நீங்க வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புங்கிறது எந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு கேட்டோம். கமிஷனர் தற்போது அதை ஒத்துக்கொண்டார். நீங்க கொடுத்த முகவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாரு. மேலும் சென்னையை பொறுத்தவரையில் குறிப்பாக லயலா காலேஜில் கடந்த முறை 2011 தடியடியிலும் நடைபெற்றது நம்ம பார்த்தோம். எனவே போதிய போலீஸ் பாதுகாப்பு, ஏன்னா நாங்க முக்கியமா எதிர்பார்க்கிறோம் இந்த தேர்தலில் முடிவுகள் வர வர தேவையில்லாத சர்ச்சைகளை குறிப்பிட்ட அரசியல் கட்சியினர் ஏற்படுத்துவார்கள் நாங்கள் நினைக்கிறோம். எனவே போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு அதிமுக தரப்பில் கேட்டோம். அதையும் ஏற்கனவே 3 லேயர்னு சொன்னாங்க. இப்ப அது 4 லேயரா மாத்திருக்காங்க. அப்புறம் வாக்காளர் நாங்கள் வேட்பாளர் மற்றும் சீஃப் ஏஜென்ட் வந்து போவதற்கான வழிமுறைகள், அதாவது உள்ள போக முடியாத நிலை இருக்கிறது, இது தொடர்பான சில கேள்விகளுக்கெல்லாம் முறையா பதிலளித்திருக்கிறாங்க. எனவே வாக்கு எண்ணும் நடவடிக்கை மிக சுமூகமாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம்.